வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 டிஎன்பிசி குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் 50 கொஷின்ஸ் ஜிகே அண்ட் தமிழ் மிக்சிங்கில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் டெஸ்ட் நம்பர் 17வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 16 கொஷின் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது 17வது கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் ஆசிரியர். திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் தொகை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து இட்டிருப்பாரு. திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு நூலை பேஸ் பண்ணி தான் நம்ம சேக்கிலார் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை சேக்கிலார் ஏற்றிருப்பார். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளன? கோடி என்பது 7 முறை இடம்பெற்றுன்னு சொல்லிட்டு முன்ன கிளாஸ்ல பார்த்திருப்போம். 7 என்பது 8 குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்கும். சரஸ்வதி அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். சரஸ்வதி அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் கம்பர். நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். குறுந்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வாய்த்த, பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பிரிக்க முடியாது இல்லையா? லாஸ்ட்ல வந்து த பாருங்க, இக்குட்டல் குறிலா வந்து வருது. அப்போ குறிலா வந்தா அது வந்து பெயரெச்சம். வந்தா பெயரெச்சம், நெடிலா வந்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இலக்கண குறிப்பு தருக. வெள்ளருவி, அருவியுடைய பண்பை குறிப்பிடுறேன். அருவி வந்து வெள்ளையா இருக்கு, அதனுடைய நிறத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து பண்பு தொகை உடைய கலரை வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. கலை உணர்வும் வறியவர்க்கும் உதவும் நற்பண்பு மிக்கவன் யார்? கலை உணர்வும் வறியவர்க்கும் உதவும் நற்பண்பு மிக்கவன் கோவலன். அறம் எனப்படுவது யாதெனில் மறவாது இது கேள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அறம் எனப்படுவது யாதெனில் மறவாது இது கேள் என்ற வரிகள் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கும். பொருள் தருக. தரளம், தரளம் என்பது முத்து, விஸ்தாரம்ல தான் பெரும்பரப்பு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை இயற்றியவர் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டாக்க, முதல் மூவாழ்வார் இருக்காங்க இல்லையா, அதில் தவறானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ நம்மாழ்வார் வந்து அதில் வந்து எட்டு வந்து சொருகிடுவாங்க, எட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்திடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லையா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் மூவாழ்வார்களில் தவறானவர்கள் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே 2 ஆழ்வார் இருக்காங்க, பெய்யும் பொய்யும் இருக்கு. ஸோ மூணாவது இன்னொரு பர்சன் யார், தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த முதல் 3 ஆழ்வார்களில் இன்னொரு பர்சன் யார்? தமிழச்சியின் கத்தி என்ற நூலின் ஆசிரியர். தமிழச்சியின் கத்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூமேத்தா வந்து எழுதியிருப்பாரு. சாகித்ய அகாதமி விருதும் வந்து வாங்கியிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூல் எந்த வகையை சார்ந்தது? இது வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த பிசிறியாந்தர் தான், பாரதிதாசனுடைய பிசிறியாந்தர் தான் வந்து கேட்பாங்க. நாடக நூலா, இலக்கிய நூலா, இலக்கண நூலா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில் இது வந்து புது கவிதை. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது புது கவிதை. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவர். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார்? ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பம்மல் சம்பந்தனார். தனி பாசுர தொகை என்ற நூலின் ஆசிரியர். தனி பாசுர தொகை என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர், ஆர் சூரியநாராயண சாஸ்திரி கூட கொடுக்கலாம். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? இதுவும் 2 கொஸ்டின். அது வந்து என்ன, இலக்கண நூலா, இலக்கிய நூலா, நாடக நூலா, கவிதை நூலா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? தொன்னூல் விளக்கம் என்னும் நூல் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் அவையார்.
ஏலிசை மன்னன் என்று பட்டம் பெற்றவர். ஏலிசை மன்னன் என்று பட்டம் பெற்றவர் தியாகராஜ பாகவதர். காசி கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர். காசி கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். டெம்பெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டெம்பெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பெருங்காற்று. எம்ஜி ரானடே அவர்கள் பூனே சர்வஜனிக் சபா எப்பொழுது உருவாக்கினார்? இதுவும் டபுள் கொஷின். எந்த வருஷம் யார் உருவாக்கியது? எம்ஜி ரானடே வந்து உருவாக்கியிருப்பாங்க. என்னத்தை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து 2-3 கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரே கொஷினை ஃப்ரேம் பண்ண முடியும். விதவை மறுமண சங்கம் வந்து பண்ணாக்க 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பூனே சர்வஜனிக் சபா 1870. அப்போ தக்கான கல்விக் கழகம் எப்பொழுது? தக்கான கல்விக் கழகம் எப்பொழுது? எம்ஜி ரானடே தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. பரம்பரையாக எத்தனை பாளையங்கள் ஆட்சி பெற்று இருந்தன? 72. ஸோ இது பாளையக்காரர்கள்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்குறேன். பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது நாயக்கர் முறை, மதுரையில் நாயக்கர் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாக்கா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். யாருன்னு கேட்டாக்கா விஸ்வநாத நாயக்கர் தான். அவருடைய அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை வந்து பிரதாபருத்ரன் வாரங்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் இந்த முறையை எடுத்துட்டு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாரு. அரியநாதர் தான் ஐடியா கொடுப்பாரு. ஸோ இந்த விஸ்வநாத நாயக்கருடைய அப்பா இருக்கார் இல்லையா, நாமக நாயக்கர் இருப்பார். நாமக நாயக்கர் தான் இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயக்கர் என்பது அந்த ஜாதி முறையில் வரக்கூடிய நாயக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சுல்தான்களும் முகலாயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிட்ட வேலை செய்கிற இராணுவ அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தை அதாவது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் நாயக் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து அந்த விஸ்வநாத நாயக்கா நாமக நாயக்கர்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அது ஜாதி முறை கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த அது ஒரு இடத்துடைய பேருக்காக கொடுக்கப்பட்ட பெயர் தான் அது. ஸோ அந்த நாகம நாயக்கருக்கு எந்த விஜயநகர விஜயநகரத்தை சேர்ந்த ஆட்சியாளர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. விஜயநகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கம, சாளுவ, துளுவ, ஆர்வன்னு சொல்லிட்டு 4 வம்சங்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கும். இதுதான் துளுவ வம்சத்தை சேர்ந்த பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாகம நாயக்கருக்கு வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துருப்பாரு. மதுரையை வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அது வந்து யாரு கொடுத்தாங்க? இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டாங்க, அமுக்த மால்யா என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகம நாயக்கருக்கு மதுரையை வந்து ஆட்சி செஞ்சீங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீல்தர்பன் என்பதன் பொருள் என்ன? இண்டிகோவின் கண்ணாடி. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகளின் வயது? இது கூட கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கேட்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி புரிஞ்சிக்கவே முடியாது. 61. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946 செப்டம்பர். இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் எவ்வளவு நிலையிலேயே பகிர்ந்துள்ளது? குறுகிய நிலையில்னு கேட்டாக்க நம்ம ஆப்கானிஸ்தான் தான் வந்து பகிர்ந்திருக்கும். 106 கிலோமீட்டர். ஜெலிப்லா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜெலிப்லா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சிக்கிம். பெரிய நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் எந்த தீவில் அமைந்துள்ளது? அந்தமான் என்பது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமும், நிக்கோபார் என்பது தெற்கு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரிய நிக்கோபார் என்பது நிக்கோபார் இதில் வந்து இருக்கும். உயிர்கோள காப்பகம் நிக்கோபார் தீவில் வந்து இருக்கும். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை உள்ள ஆறு? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை உள்ள ஆறு சட்லஜ் ஆறு. வெள்ளி இலை புரட்சி என்பது என்ன? பருத்தி. நிலம் மற்றும் உழைப்பு என்பது எந்த வகை காரணியை சார்ந்தது? உழைப்பு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கே வந்து போக முடியும். அது வந்து முதல் நிலை. உழைப்பு என்பது ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது இருந்தால் தான் அடுத்த 2ஆம் நிலை 3ஆம் நிலைக்கு வந்து போக முடியும். ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கில் எந்த பரிமாணத்தை எடுத்துக் கொள்வதில்லை? ஆண்கள் தான் இவ்வளவு செஞ்சாங்களா, பெண்கள் தான் இவ்வளவு செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பாலினத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற எல்லாமே வந்து கணக்கிட்டுக்குவாங்க.
ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன? ஜிடிபியில் எந்த துறைகள் மூலம் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன? பணிகள் துறை. மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளன? 5வது இடத்துல. நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் என்பது எந்த தாது குறைபாட்டால் ஏற்படுகிறது? நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஜுரம் அந்த மாதிரி சளியெல்லாம் சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும். மாம்பழங்கள் பழுக்க வைக்க பயன்படும் வேதிப்பொருள். மாம்பழங்கள் வாழைப்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக பழுக்காம செயற்கையாக பழுக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு சாப்பிட்டா கேன்சர்ஸு, அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று உபாதைகள்லாம் நிறைய ஏற்படும் இல்லையா, அதுதான். மாம்பழங்கள் பழுக்க வைக்க பயன்படும் வேதிப்பொருள் கால்சியம் கார்பைடு. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம்? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோவை. ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம். ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் அஸ்கார்பிக் அமிலம். ஒளியின் வேகத்தை முதலில் அளவிட்டவர் யார்? அதாவது ஒளியின் திசை வேகத்தை முதலில் அளவிட்டு சொன்னவர் என்ன? ஹொலேரோமர். திசை வேகத்தை, ஒளியின் வேகத்தை முதலில் அளவிட்டு இது 3 லட்சம் கிலோமீட்டர் வருது. லைட்டிங் நம்ம அந்த மின்னல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒளி எவ்வளோ தொலைவு பயணிக்கும் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது சொன்னவர் யாருன்னா ஹர்மன் ஃபிஷே. சிந்துவெளியில் சங்கு உற்பத்தி செய்யும் மையங்கள் காணப்பட்ட இடம்? சிந்துவெளியில் சங்கு உற்பத்தி செய்யும் மையங்கள் காணப்பட்ட இடம் நாகேஸ்வர் அண்ட் பாலக்கோட். 2 இடத்துலையுமே இருக்கும். ஏ அண்ட் பி கரெக்ட். அர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் பானர். இப்ராஹிம் லோடியின் மாமனார் யார்? இப்ராஹிம் லோடியின் மாமனார் யார்? ஆலம் கான். இவங்க 2 பேர் தான். திலாவர் கானும் ஆலம் கானும் தான் போயிட்டு பண்ணாக்க காபூல் ஆட்சி செஞ்சிருந்தா பாபர் கிட்ட இந்தியா மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. சரிங்களா? பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம்? பண்டைய ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருந்த இடம் மதுரை. முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர்? முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் முகமது பின் காசிம். 1946 உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. இதுல எத்தனை பெண்கள் இருந்தாங்க? எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. 1959 ஜமீன்தார்கள் முறை நீக்கம் பற்றி கூறும் சட்ட திருத்தம். இது வாக்கியம் 1 வாக்கியம் 2 கூற்று 1 கூற்று 2 சொல்லிட்டு கொஸ்டின் பிரேம் பண்ண முடியும். ஜமீன்தார்கள் முறை நீக்கம் பட்ட ஆண்டு 1959 ஒரு வாக்கியம். 2வது வாக்கியம் இதை பற்றி கூறும் சட்ட திருத்தம் 8. சரிங்களா? கொஸ்டின் இப்படி ஃப்ரேம் பண்ண முடியும். நமது அரசமைப்பில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் முறை எந்த நாட்டின் மூலதனம் கொண்டு உருவாக்கப்படுகிறது? மாநிலங்களவைன்னு கேட்டாக்க ராஜ்யசபா உறுப்பினர்கள். ராஜ்யசபா உறுப்பினர்கள் நாம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏஸ் 234 எம்எல்ஏஸ் இங்க மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய 28லையும், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, பாண்டிச்சேரி எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ் 38 பேர் பிளஸ் 1 இருக்கும் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய எம்பிஸ், எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்யசபா உறுப்பினர்கள் 238 பேரை 238 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த முறை எந்த நாட்டிலிருந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எடுத்துன்னு வந்திருப்போம். லாஸ்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 31 இணைக்கப்பட்டது எந்த ஆண்டு? சட்டப்பிரிவு அடிப்படை உரிமைகளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தது 7 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. 7 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் 6வது உரிமை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சொத்துரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொத்துரிமைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சொத்துரிமை தான் பார்த்தீங்கன்னா 31. சொத்துரிமை தான் சட்டப்பிரிவு 31. அதை தான்
1978ல் 44th அமெண்ட்மெண்ட் 44th சட்ட திருத்தம் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 44 அமெண்ட்மெண்ட் மூலிமா நீக்கப்பட்ட சொத்துரிமை இப்போது எங்கே இருக்கு, இப்போ வந்து எந்த பிரிவில் சட்டப்பிரிவில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 50 கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறேங்க. சரிங்களா? நம்ம வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து 10,000 கொஸ்டின் கிட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு 5,000 கொஸ்டின் ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதை முடிச்சதும் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்து கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் பார்க்குற மாதிரி முடிச்சுட்டு வந்துனே இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஃபுல் கொஸ்டினும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் படிக்க வேண்டிய என் கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்கள் கடமை படிக்க வேண்டிய கடமை. அப்போ வந்து கொஸ்டின் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ படிச்சுட்டு இருக்காதீங்க. ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போயே படித்து முடிச்சுங்க, ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஸ்கூல் புக்கை படிங்க. எங்கிட்ட நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் நம்ம கொஸ்டினே எடுத்திருப்போம். லைன் பை லைன் கொஸ்டின் டிஎன்பிசி மாதிரி எடுத்திருப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.